الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓமான் இஸ்லாஹி சென்டர் ஊடாக நடைபெற்று வரும் இந்த வாராந்திர தப்சீர் வகுப்பில் இன்று தப்சீர் உடைய வகுப்பில் சூரத்துல் அலா அத்தியாயத்தினுடைய தப்சீரை நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். நாம் சென்ற வகுப்பில் கடைசியாக நாம் பார்த்தது தப்சீர் சூரத்து தாரிக் என்ற அத்தியாயத்தினுடைய தப்சீரைத்தான் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது சூரத்துல் அலா 87வது அத்தியாயம். இந்த சூரத்துல் அலா அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இது 19 வசனங்களை கொண்ட மக்காவில் அருளப்பெற்ற ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் நாம் இந்த அத்தியாயத்தை ஓதிவிட்டு அதன் பிறகு அதன் விளக்கங்களை நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. இந்த அத்தியாயத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால் இது எப்படி ஆரம்பிக்கிறது? சப்பிஹ் என்ற தஸ்பீஹ் செய்வீராக. இப்போ நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம், சில அத்தியாயங்கள் ஆரம்பிக்கிறது சப்பஹ, தஸ்பீஹ் செய்கின்றன, யுசப்பிஹு போன்ற வார்த்தைகள், சுபஹானல்லதி அஸ்ரா, இப்படி ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயங்களை பார்க்கிறோம். இது கட்டளையாக, தஸ்பீஹ் செய்வீராக. சப்பிஹ் என்பது கட்டளை. சப்பிஹ் இஸ்ம என்று சொன்னா திருநாமத்தை. இஸ்ம என்பது என்ன? இஸ்ம என்பது திருநாமம். திருநாமத்தை என்ன செய்ய? தஸ்பீஹ் செய்வீராக. அதாவது ரப்பிகண்டா உமது இறைவன், ரப்பிகண்டா உமது இறைவன். அல் அஅலாண்டா மிக்க மேலானவனான, அல் அஅலா என்றா மிக்க மேலானவனான,
உம்முடைய இறைவனின் திருநாமத்தை தஸ்பீஹ் செய்வீராக. அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு கட்டளை இடுகிறான். ஃபஸப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா. இங்கு நாம் பார்ப்போம், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய விளக்கத்தை நாம் இந்த இடத்தில் பார்ப்போம். அவர்கள் இதற்கு சொல்லக்கூடிய விளக்கங்களில் ஒரு ஹதீஸை அவங்க முதலாவது கொண்டு வருகிறார்கள். அஹ்மதில் இடம்பெறக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா قرأ சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா قال சுப்ஹான ரப்பியல் அஅலா. நபி அவர்கள் இந்த வசனத்தை ஓதுவார்களாக இருந்தால் அவங்க சுப்ஹான ரப்பியல் அஅலா என்று கூறுபவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த செய்தி என்னதான்? ஒரு பலவீனமான செய்தி. இந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தி என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மற்றொரு ரிவாயத்தில், இப்னு ஜரீர் என்ற தஃப்சீரில் இடம்பெறக்கூடிய ஒரு ரிவாயத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அலா என்று ஓதினால் அவங்க சொல்லுவாங்க சுப்ஹான ரப்பியல் அலா என்று கூறுபவர்களாக இருந்தார்கள். அதே போன்று லா உக்ஸிம் பியௌமில் கியாமா என்ற அந்த அத்தியாயத்தின் இறுதி வசனமான அலைஸ ذلك بقادر على ان يحيي الموتى என்ற வசனம், அதாவது மரணித்தவர்களை அவன் உயிர்ப்பிப்பதற்கு ஆற்றல் பெற்றவன் இல்லையா, ஆற்றல் மிக்கவன் இல்லையா என்ற அந்த வசனத்தை ஓதும் போது அவங்க சுப்ஹானக வபல, நீ தூய்மையானவன், ஆம் நீ ஆற்றல் பெற்றவன் என்று அதற்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்ற ஒரு ரிவாயத்து இடம்பெறுகிறது. இந்த ரிவாயத்து தஃப்சீர் அத்-தபரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ரிவாயத்தாகும். எனவே அதே போன்று கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அலா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எங்களுக்கு நினைவு கூறிவிட்டு அதை ஓதினால் சுப்ஹான ரப்பியல் அலா என்று கூறுபவர்களாக இருந்தார்கள். எனவே இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு கருத்து வேறுபாடுடைய விஷயம் என்னவென்றால், பொதுவாக நாங்கள் தொழுகைக்கு வெளியே ஓதுறோம். தொழுகைக்கு வெளியே ஓதும் போது நாம் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற குர்ஆன்ல சில இடங்கள்ல வரும். இப்ப அல்லாஹ் சொல்றான், வகுலில் ஹம்துலில்லாஹ், நபியே சொல்லுங்கள் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுங்கள் என்ற இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது போன்று நேரடியாக கட்டளையாக இப்படி வரக்கூடிய இடங்கள், அது போன்ற இடங்களை பொறுத்தவரையில தொழுகைக்கு வெளியே நாங்கள் அந்த வசனத்துக்கு உடனே பதில் சொல்வது என்பது அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில தொழுகையில் அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் அதில் காணப்படுகின்றன. அதில் ஒரு இரவு தொழுகையில் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை புஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. இரவு தொழுகையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதாவது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய இடங்களில் தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்க வேண்டிய இடத்தில் அருளை ரஹ்மத்தை கேட்பார்கள், தண்டனையை பாதுகாப்பு தேடின இடத்தில் தண்டனை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். இது போன்ற இரவு தொழுகையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க, இப்படி செய்திருக்கிறார்கள். இரவு தொழுகையில் ஒருவர் தொழும் போது அப்படியான வசனங்களை ஓதும் போது அவர் என்ன செய்யலாம், அவ்வாறு செய்வது என்பது நபி வழியிலே உள்ள ஒரு வழிமுறை. அதே நேரத்தில் ஃபர்தான தொழுகையை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் போன்ற தொழுகைகள்ல சப்தமிட்டு ஓதக்கூடிய அந்த ரக்காத்துகள்ல இவைகள் ஓதும் போது இதற்கு பதில் சொன்னதாக, இவ்வாறு பதில் கூறியதாக எந்த ஒரு ரிவாயத்தும் இடம்பெறவில்லை. சஹாபாக்கள் அப்படியான ரிவாயத்துகள் எதையும் என்ன செய்யவில்லை, அப்படி அதில் எந்த செய்தியும் கிடையாது. எனவே அங்க அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருந்தால் அதை அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அதை அவங்க சொல்லியிருப்பாங்க. எனவே ரசூலுல்லாஹ் ஃபர்தான தொழுகையில் இவ்வாறு என்ன செய்யவில்லை, கூறவில்லை. அது ஒரு சுன்னத்தான நடைமுறை அல்ல என்பதையும் அறிஞர்கள் இங்கு அடையாளப்படுத்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அலா, மிக்க மேலானவனான. எனவே என் அருமை சகோதரர்களே, அந்த 7 வானங்களுக்கு மேல் இருக்க அந்த அர்ஷுடைய 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது உயர்ந்து விட்ட அந்த ரப்புல் ஆலமீன் அவன் உயர்வானவன். எனவே அவனது உயர்வு என்பது நமது உள்ளத்தில் எப்படி இருக்கிறது, அந்த உயர்வு உண்மையில் நாம் அந்த ரப்புடைய உயர்வு நமது உள்ளத்தில் நிறைந்து இருக்கிறதா, அந்த ரப்புடைய உயர்வு அந்த நமது உள்ளத்தில் நிறைந்து இருக்கிறதா, ரப்புக்குரிய அந்த கண்ணியத்தை, அந்தஸ்தை, உயர்வை நாம் உள்ளத்தில் சரியாக நாம் அதை கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு தொழுகையில் ஒவ்வொரு தக்பீரும் போதும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்கிறோம். உண்மையில் இந்த அல்லாஹ் மிக பெரியவன் என்பது வெறும் வார்த்தையாகத்தான் வெளிவருகிறதா, அல்லது அது உள்ளத்திலிருந்து ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு வார்த்தையாக அது வெளிவருகிறதா?
உண்மையில் அந்த அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்பது நமது வாழ்வில் அது பிரதிபலிக்கிறதா? நமது செயல்கள்ல, நமது ஒவ்வொரு செயலிலும் அது வெளிப்படுகிறதா? அல்லாஹ் மிக்க மேலானவன் என்பது நமது வார்த்தைகளில், நமது செயல்களில், நமது அன்றாட நடவடிக்கைகளில் இது வெளிப்படுகிறதா? அப்படி என்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது. அப்ப அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அந்த ரப்புடைய உயர்வு எந்த அளவு நமது உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த அளவு நாம் அல்லாஹ்விடத்தில் உயர்வை பெறுவோம், அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெறுவோம், அல்லாஹ்விடத்தில் சிறப்பை பெறுவோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே நறுமை சகோதரர்களே, மிக்க மேலான உமது இறைவனின் திருநாமத்தை தஸ்பீஹ் செய்வீராக. எனவே நறுமை சகோதரர்களே, தஸ்பீஹ் நாம் அல்லாஹ்வை அதிகம் என்ன செய்ய வேண்டும்? தஸ்பீஹ் செய்வது என்பது ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நாம் வருவோம். அல்லதி خلق فسوى, அல்லதி خلق فسوى. அப்ப இதில் அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த ரப்புல் ஆலமீன் அவன் எத்தகையவன் என்றால், அல்லதி அவன் எத்தகையவன் என்றால், خلق என்ற படைத்தான், படைத்து ஃபசவ்வா செவ்வையாக்கினான். அல்லதி خلق فسوى, அவன் படைத்து செவ்வையாக்கினான். அப்ப அவனது படைப்புகளில் எந்த ஒரு குறையும் இல்லை, அவ்வளவு அழகாக அவன் என்ன செய்திருக்கிறான், அவன் படைத்திருக்கிறான். அல்லதி خلق فسوى. அதே போன்று இமாம் அவங்க சொல்றாங்க, خلق الخليقة فسوى كل مخلوق في أحسن الهيئات. அல்லாஹு தஆலா படைப்புகளை செவ்வனை படைத்து அதை என்ன செய்தான், அதற்குரிய அந்த தோற்றத்தை, அழகிய தோற்றத்தை அல்லாஹ் அவைகளுக்கு வழங்கினான். அவைகளை அல்லாஹ் நிறைவாக படைத்திருக்கிறான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். எப்படி? அதாவது அந்த சிறந்த படைப்பாளனாகிய அல்லாஹ் பாக்கியமிக்கவன் என்று நாங்கள் ஓதுறோம் துஆக்கல்ல. எனவே அல்லதி خلق فسوى, அல்லதி خلق فسوى. அன்பிற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், அவன் தான் செவ்வையாக படைத்தவன், அவன் தான் உயர்வானவன், உயர்வு மிக்கவன். அவனது உயர்வை நாம் அந்த உயர்மிக்க ரப்பை போற்றி துதிக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதி قدر فهدى. வல்லதி قدر, காஃப் அதே மாதிரி ரா எல்லாம் உயர்த்தேன், இது தஃகீம், அதை வல்லினம், இந்த ராவும் வல்லினம். வல்லதி قدر, தால் சிம்பிளா நான் கணக்கு ஓதுறேன், அதை சிம்பிளா ஓதுறது. வல்லதி قدر, வல்லதி قدر فهدى. மேலும் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவுபட நிர்ணயித்து அவன் நேர் வழி காட்டினான். கத்தரண்டா நிர்ணயித்தான், கத்தர கதிர், கபா கதிர் சொல்லும், கத்தர அவன் நிர்ணயித்து, ஃபஹதா நேர் வழி காட்டினான். வல்லதி கத்தர ஃபஹதா. இந்த இடத்துல இமாம் அவங்க சொல்றாங்க, அதாவது முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு விளக்கம், ஹதல் இன்சான் லிஷ்ஷகாவத்தி வஸ்ஸஆதத்தி. அதாவது மனிதனுக்கு அவனுக்குரிய என்ன, அவனுக்கு தவறான வழி, அதே போன்று நேர்வழி என்பது அவனுக்கு அதுல வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் நேர்வழி, இதுதான் வழிகேடு என்பது அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவனுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று வஹதல் அன்ஆம லிமராத்திஹா, ஏனைய உயிரினங்கள் கால்நடைகளை போவைகளை அது எந்த இடத்தில் மேய வேண்டும், மேயக்கூடிய இடங்கள், இவைகளுக்குரிய வழிகாட்டல், அதற்குரிய உணவு, அவைகளுக்குரிய வழிகாட்டல்கள் அவைகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, வழங்கப்பட்டிருக்கின்றன. நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், சூரத்து தாஹா உடைய 50 வசனத்தை இமாம் அவங்க இங்க விளக்கத்தை கொண்டு வராங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் ஃபிரௌன் கேட்டான், என்ன, ஃபமன் ரப்புக்குமா யா மூசா, மூசாவை உங்கள் இருவருடைய ரப் யார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கால ரப்புனா அல்லதி ஆதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ஸும்ம ஹதா. அவன் தான் அந்த ஒவ்வொரு படைப்புக்குரிய அந்த தோற்றத்தை அவன் வழங்கி ரப், அதற்கு அவன் வழிகாட்டினான். அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் அதற்குரிய வடிவத்தில், தோற்றத்தில் அல்லாஹ் படைத்து அதற்கு வழிகாட்டினான். சும்ம ஹதா. உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அந்த ஒவ்வொரு உயிரினமும் அதற்குரிய அந்த வழிகாட்டலில் தான் அவைகள் பயணிக்கின்றன. நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம், வியக்கிறோம், இவ்வளவு பெரிய அதற்கு இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டல்கள், அதில் உணவை அதை எப்படியெல்லாம் தேடுகிறது, இதற்குரிய வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டு விட்டன. அதைத்தான் இந்த வசனம் அற்புதமாக சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கத்தர கதரன் வஹதல் ஹலாயிக இலைஹி, அதே போல் நிர்ணயித்தான்டா அல்லாஹ் அனைத்தையும் நிர்ணயித்தான். அது எவ்வளவு உண்ண போகின்றது, எவ்வளவு காலம் வாழ போகின்றது, அது எங்கெல்லாம் பயணிக்க போகிறது, அதனுடைய முடிவு எங்கே, அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது.
அந்த அல்லாஹ் வகுத்த நிர்ணயித்த அதை விட்டு யாரும் என்ன செய்ய முடியாது, அதை விட கூடுதலோ குறைவோ கிடையாது. அல்லாஹ் அனைத்தையும் என்ன செய்து விட்டான், நிர்ணயித்து விட்டான், வகுத்து விட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹுடைய அந்த பேராற்றல், அந்த ரப்புல் ஆலமீன் உயர்ந்த உமது ரப்பண்டா, அந்த அந்த உயர்வுக்குரிய பண்புகளைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு பெரிய பேராற்றல் அந்த ரப்புக்கு இருக்கிறது. வல்லதி கத்தர ஃபஹத, இந்த இடத்துல இமாம் ஒரு ஹதீஸையும் கொண்டு வருகிறார்கள். முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னல்லாஹ கத்தர மகாதீர அல் ஹலாயிக قبل أن يخلق السماوات والأرض ب50 ألف سنة. அதாவது வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் என்ன செய்து விட்டான், அனைத்தையும் நிர்ணயித்து விட்டான். அல்லாஹ் அனைத்தையும் எழுதி விட்டான். அவைகள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டன. எவ்வளவு முன்கூட்டி அவைகள் முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போது அவனது அரஷ் என்பது தண்ணீரின் மீது இருந்தது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அவ்வளவு துல்லியமாக அனைத்தும் திட்டமிடப்பட்டுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனைத்தையும் வகுத்து விட்டான். எவ்வளவு காலத்துக்கு முன்னால்? 50,000 வருடங்களுக்கு முன்னால். அடுத்து பாருங்க, வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ, அவன் எத்தகையவன் என்று சொன்னால், அஹ்ரஜன வெளியாக்கினான், அஹ்ரஜ என்ற வெளியாக்கினான், ஹரஜன வெளியானான், ஹுரூஜன வெளியாகுதல். பாத்தீங்கன்னா ஹுரூஜ் எக்ஸிட் போட்டிருப்பாங்க, மஹ்ரஜ் எக்ஸிட். அஹ்ரஜ வெளியாக்கினான், அல் மர்ஆ அந்த மேய்ச்சலுக்குரியவற்றையும் அவன் என்ன செய்தான், அந்த கால்நடைகளுக்குரிய அந்த மேய்ச்சலுக்குரியவற்றையும் அவன் வெளியாக்கினான். இப்ப அவன் சொல்றான் ராயி, ராயி என்ற மேய்ப்பாளன், அப்படித்தானே? ராயி என்ற மேய்ப்பாளன். மர்ஆண்டா என்ன, அந்த மேய்ச்சலுக்குரியவைகள், மேய்ச்சலுக்குரியவற்றையும் அவன் என்ன செய்தான், அவன் வெளியாக்கினான். வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ ஐ மின் ஜமீஇ சுனூஃபின் நபாதாதி வஸ்ஸுரூ, அந்த கால்நடைகளுக்கு தேவையான அந்த உணவுகள் அவைகளை எல்லாம் அவன் தான் என்ன செய்தான், வெளியாக்கினான். இதெல்லாம் சும்மா நடக்குதுன்னு மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் எவ்வளவு திட்டமிடப்பட்டு இவைகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஜஅலஹு குஸாஅன் அஹ்வ, பின்னர் அவற்றை உலர்ந்த கூலங்களாக ஆக்கினான். ஃபஜஅலஹு, அவன் அதை ஆக்கினான், குஸாஅன், குஸான கூலங்களாக. நான் பார்க்குறோமா இல்லையா, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்றாங்க தானே, முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க, இந்த அதாவது ஒரு உணவு தட்டின் பால் எப்படி பறவைகள் எல்லாம் பறந்து அந்த அந்த உணவு தட்டில் உணவை நோக்கி வருமோ, அது போன்று முஸ்லிம்களை நோக்கி என்ன செய்வார்கள், ஏனைய மக்கள், ஏனைய அந்த முஸ்லிம்களுடைய எதிரிகள் அப்படியே முஸ்லிம்களை நோக்கி வருவார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எண்ணிக்கையில நாம் குறைவாக அப்போது இருப்போமான்னு சொல்லி. இல்லை, எண்ணிக்கையில் நீங்க கூடுதலாகத்தான் இருப்பீங்க. ஆனா எப்படி இருப்பீங்க, ஒசான் க ஒசா இஸ் செயில், அங்க ஒசான வார்த்தை வரும். ஒசா, ஒசான என்ன, இந்த கூலங்களாக தண்ணீர் மீது மிதந்து செல்லக்கூடிய கூலங்களை போன்றுதான் நீங்க இருப்பீங்க. எந்த ஒரு வெயிட்டும் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு வெயிட்டும் இருக்காது. அப்படிதான் நீங்க இருப்பீங்க. ஏன், நீங்க உலகத்துக்கு அடிமையாகி விட்ட காரணத்தால், உலக மோகம் உங்களை ஆக்கிரமித்து விட்ட காரணத்தால், மரணத்தை நீங்க வெறுக்க ஆரம்பித்து விட்ட காரணத்தால், வஹன் என்ற நோய் உங்களை ஆட்கொண்டு, அதுல பாத்தீங்கன்னா ஒசாண்ட வார்த்தை வரும். ஒசா, கூலங்களாக அந்த தண்ணீரில் மிதந்து செல்லக்கூடிய கூலங்களை போன்று நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃபஜஅலஹு குஸாஅன் அஹ்வா, பின்னர் அவற்றை உலர்ந்த கூலங்களாக ஆக்கினான். அப்ப ஒரே நிலை அல்ல, அது பச்சையாக பசுமை நிறம், பசுமை நிலை, அதற்கு பிறகு உள்ள மாற்றங்கள், இவற்றை எல்லாம் இங்க அல்லாஹ் சொன்ன ஃபஜஅலஹு குஸாஅன் அஹ்வா ஹஷீமன் முத்தகையிரன். எனவே இது அல்லாஹ் சொல்லதிலிருந்து என்ன புரிந்து கொள்ளணும், இது போன்றுதான் மனிதனுடைய மாற்றங்கள். அப்படிதான், மனிதனை நீங்க எடுத்தீங்கன்னா அவனது சிறுபிராயம், அதுக்கு பிறகு அவனது திடகாத்திரமான இளமை, அதுக்கு பிறகு அவனது என்ன வயோதிபம், முதுமை, இப்படியான மாற்றங்கள், எப்படி இவைகள்ல மாற்றங்கள் ஏற்படுதோ அது போன்றுதான் மனிதனிலும் மாற்றங்கள். யார் இதை ஏற்படுத்தியது? ரப்புல் ஆலமீன். அப்ப இதை மனிதன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இதன் மூலமாக எல்லாம் இதை மனிதன் படிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து அல்லாஹு தஆலா இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், சனுக்ரிஉக ஃபலா தன்ஸ. இங்க பாத்தீங்கன்னா சனுக், இந்த காஃப், சனுக்ரிஉக, சனுக்ரிஉக ஃபலா தன்ஸ, இந்த நூனை நாங்க என்ன செய்வீங்க, மறைச்சு இஹ்ஃபா செஞ்சு ஓதுவோம். ஃபலா தன்ஸ. சனுக்ரிஉக என்றா என்ன, நாம் என்ன செய்வோம், உமக்கு ஓதி காண்பிப்போம். அப்ப நாம் உமக்கு ஓத கற்றுக் கொடுப்போம். சனுக்ரிஉக
இப்போ கராண்டா வாசித்தான், ஓதினான். சனுக்குரிஉக நாம் உமக்கு என்ன செய்வோம், ஓதுவோம். ஃபலா தன்சா அதனை நீங்க என்ன செய்ய மாட்டீர்கள், எனவே அதனால் நீங்க அதை மறக்க மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப நமக்கு தெரியும் மறதி என்பது அல்லாஹு தஆலா என்ன செய்தான், மனிதனோடு ஏற்படுத்திய ஒன்று. மனிதன் மறதிக்குரியவனாக இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அவன் யார்? வமா கான ரப்புக நசியா, உமது ரப் அவன் மறப்பவன் அல்ல என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப இந்த மறதி என்பது அல்லாஹு தஆலா தன் தூதருக்கு சொல்லும் போது சொல்கிறான், நாம் உமக்கு ஓத என்ன செய்வோம், ஓதி காண்பிப்போம், ஓத கற்றுக் கொடுப்போம். அதனை நீர் என்ன செய்ய மாட்டீர், அதை நீர் மறக்க மாட்டீர். ஃபலா தன்சா அதை நீர் மறக்க மாட்டீர். இந்த இடத்தில் சனுகுரியுக ஐ யா முஹம்மத், அதாவது நபியே, நபியே நாம் உமக்கு ஓதி காண்பிப்போம். ஃபலா தன்சா அப்ப எனவே அதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். எனவே இதிலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அந்த பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹுடைய தீன், அந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று இல்லா மாஷா அல்லாஹ், அடுத்து பாத்தீங்கன்னா இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர. அல்லாஹ் நாடியதை நீங்க மறந்துடுவீங்க. அல்லாஹ் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் எதை நாடினாலும் அதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அல்லாஹ் நாடி விட்டால் நீங்கள் மறக்க வேண்டும் என்று நீங்க என்ன செஞ்சிருவீங்க, அதை மறந்து விடுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா, இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா, நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும், ஜஹர் என்ற வெளிப்படையானது, வமா யக்ஃபா மறைந்திருப்பதையும் அவன் என்ன செய்கிறான், அவன் அறிகிறான். இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா. எனவே இதில் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா நீங்க என்ன செய்யக்கூடிய, மறைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம், வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் செயல்களாக இருக்கலாம், அனைத்தையும் அல்லாஹ் அறிபவனாக இருக்கிறான். இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா. அவனது இல்ம் என்பது அவ்வளவு முழுமையானது, பரிபூர்ணமானது. அவனது இல்மிலிருந்து எதுவும் என்ன செய்வதில்லை, மறைந்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தனது தூதருக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனது இல்ம் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா. சுப்ஹானல்லாஹ். அப்ப வஹீக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வனுயஸ்ஸிருக லில் யுஸ்ரா. அதே போன்று வனுயஸ்ஸிருக நாம் உமக்கு எளிதாக்குவோம். லில் யுஸ்ரா என்ன, அந்த இலேசானதை நாம் உமக்கு எளிதாக்குவோம். இலேசானது என்று இங்க பார்க்கும்போது உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு எளிதான மார்க்கம். அத்தீன் யுஸ்ருன், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்தீன், இந்த தீன் என்பது எளிதானது, யுஸ்ர். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் தன்னை வருத்தி கொள்வதற்கெல்லாம் மார்க்கம் அப்படி வழிகாட்டவில்லை, அற்புதமான முறையில் வழிகாட்டுகிறது. உன்னுடைய சக்திக்கு மீறி எதையும் செய்வதற்கு இஸ்லாம் கட்டளை பிறப்பிக்கவில்லை. எனவே அதனால தான் ரசூலுல்லாஹி சொல்லும் போது சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, நீங்கள் எளிதாக்குங்கள், சிரமப்படுத்தாதீர்கள். மக்களுக்கு நீங்க எளிதாக்குங்க, நீங்க சிரமப்படுத்தாதீர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்வாங்க, எப்போதும் இரண்டு விஷயங்களை தேர்வு செய்யறதுக்கு அவங்களுக்கு முன்னால அந்த தேர்வு வந்துச்சுன்னா அவங்க எளிதானதை தான் தேர்வு செய்வாங்க. எது எளிதானதோ அதை தான் தேர்வு செய்வாங்க. ஆனா அதே நேரத்தில் அது பாவமான விஷயம் என்றால் அதை விட்டு வெகு தொலைவில் இருப்பாங்க. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எளிதானதை தேர்வு செய்யறது என்று சொல்லி ஒருத்தன் பாவத்தை தேர்வு செய்யலாது. இப்ப ரெண்டு விஷயங்கள் வருதுன்னு சொன்னா அந்த ரெண்டு விஷயங்கள் இப்ப ரெண்டும் நன்மையான விஷயங்களாக இருந்து அதில் எளிதானதை தேர்வு செய்யலாம். ஆனா அதில் ஒன்று என்ன செய்யுது, எளிதானது பாவமாக இருக்குதுன்னா தேர்வு செய்யலாமா? தேர்வு செய்ய முடியாது. பாவத்தை தேர்வு செய்யறது நன்றாக புரிந்து கொள்ள. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டார்கள். அவங்க மக்களுக்கு மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க, மார்க்கம், இந்த மார்க்கம் எளிதானது, இந்த மார்க்கத்தை எளிதென்பதைத்தான் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அல்லாஹ் அவனது காரியத்தை எளிதாக்குகிறான். அல்லாஹ் எளிதாக்குகிறான். இப்ப என்ன காரியங்கள் சிரமமாவதற்கு காரணம் என்ன? அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அல்லாஹ்வுக்கு அவன் கட்டுப்பட மறுப்பதுதான். அல்லாஹ்வுக்கு அவன் உரிய முறையில் தக்வா பயபக்தியோடு வாழ்வான் என்றால் அவனது காரியங்கள் எளிதாக்கப்படும். அல்லாஹ் அவனது காரியங்களை எளிதாக்குவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் வாக்களித்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில அதாவது நாங்க பார்க்கிறோம் எவ்வளவு நன்மைகள், நன்மையுடைய வாயில்கள்,
எவ்வளவு எளிதான முறையில் அந்த நன்மைகள் மூலம் நாங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு எவ்வளவு வணக்க வழிபாடுகளை மிக எளிதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை நாம் இங்கு இதிலிருந்து நாம் விளங்குகிறோம். அடுத்து பாருங்க, ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா, ஃபதக்கிர் ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா. அப்ப ஃபதக்கிர் என்றா, எனவே நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அப்படி நீங்க உபதேசம் செய்வீராக, உபதேசம் செய்வீராக, நினைவூட்டுவீராக. இன் நஃபஅத்தி ذிக்ரா, ஆகவே நல்லுபதேசம் பயனளிக்குமாயின், நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் நீங்க உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்க என்ன செய்ய ஒரு நிபந்தனை இட்டு சொல்கிறான். நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அவர்களுக்கு நல்லுபதேசத்தை செய்யுங்கள். அப்ப தக்கிர் ஹைது தன்ஃபஉ தذكرா, அப்ப பயனளித்தா நீங்க என்ன செய்யுங்க, அதை எடுத்து சொல்லுங்க. இதிலிருந்து நாங்க என்ன பெறுகிறோம், இமாம் அவங்க சொல்றாங்க, அதாவது மார்க்கத்தை நாங்க பிறருக்கு கற்றுக் கொடுப்பதில் ஒரு அதப், ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் இல்மை பரப்புவதில் நாங்க பேண வேண்டிய ஒழுக்கங்களை நாம் இதிலிருந்து நாங்க என்ன செய்கிறோம், நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் ஃபலா யதஉஹு இந்த கைரி அஹ்லிஹி, நாங்க அதுக்கு என்ன, அதுக்கு தகுதி இல்லாதவர்கிட்ட கொண்டு போய், அதற்குரியவர்கள் இல்லாவிடம் போய் நாங்க அதை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது அவங்க என்ன, அதை பத்தி எந்த பெருமதியும் அவங்களோட உள்ளத்துல இல்லை. அதை பற்றி அவங்க கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னா அதுக்கு அவங்கள்ட்ட எந்த பெருமதியும் கிடையாது. அதை அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட கால் தூசிக்கு தான் கருதுவாங்கன்னா அவங்கள்ட்ட நாங்க அப்படி சொல்லக்கூடாது, அவர்களிடம் சொல்லக்கூடாது. ஏன், யாருக்கும் பயனளிக்குமோ அவர்களிடம் தான் நாம் சொல்ல வேண்டும். அமீருல் மோமினின் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு கூற்றை நீங்க பார்க்கலாம். இது புகாரில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அப்ப அவங்க சொல்றாங்க எப்படி என்று சொன்னால், நீங்க மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடாது. எப்படி என்றால், அது அவங்களோட சிந்தனைகளை போய் எட்டாது, அவங்களோட சிந்தனைகளை போய் எட்டாத செய்திகள் நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சிந்தனையை எட்டாத செய்திகள் நீங்க சொல்லும் போது அதுவே அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஃபித்னாவாக ஆகும், ஒரு ஃபித்னாவாக அது ஆகிவிடும். நாங்க இப்ப சிலவங்க என்ன செய்யறாங்க, பெரிய தலைப்புகள், சில தலைப்புகள் எடுத்து பேச ஆரம்பிச்சு அதுல மக்கள் குழம்பி போவாங்கன்னா நாங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதை மக்களுக்கு உரிய முறையில் புரிய வைக்க முடியும், தெளிவுபடுத்த முடியும் என்றால் மனிதர்களுடைய அந்த சிந்தனைக்கு ஏற்ப, அவங்களோட அந்த சிந்தனையுடைய சக்திக்கு ஏற்ப நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதே போன்று அதுல சொல்றாங்க, தொடர்ந்து மக்களுக்கு நீங்க புரியக்கூடியதை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. ஏனென்றா நீங்க அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் பொய்ப்பிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்கிறான். எனவே ஒருவர் என்ன செய்யக்கூடாது, குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்ட மாதிரி வேலையை பார்க்க கூடாது. நாங்க தவா செய்ய போறோம், நாங்க பிரச்சாரம் செய்ய போறோம் என்று சொல்லி போய் யாருக்கு பிரச்சாரம் செய்ய போறாங்களோ அவங்கள பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம, ஒரு பின்னணியும் இல்லாம, அறிவு இல்லாம போய் என்ன செய்யக்கூடியது, அவன் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பொய்யாக்கினால இவன் தான் பாவி ஆகுவான். ஏன், அவன் அதை உரிய முறையில செய்யல. அதனாலதான் உது இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மா, விவேகத்தோடு உங்கள் ரப்புடைய வழியின்பால் மக்களை அழையுங்கள். வல் மௌஇதத்தில் ஹஸன, அழகிய உபதேசங்களை கொண்டு அழையுங்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் யமனுக்கு யார் அனுப்பினாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினாங்க. யமனுக்கு அனுப்பும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னக தஅதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், நீங்க யார்கிட்ட போறீங்க, வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல போறீங்க. முதலாவது என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க யாருக்கு தாவா கொடுக்க போறீங்கன்றது முதல்ல தெரிய வேணும். நீங்க யாருக்கு தாவா கொடுக்க போறீங்க, யாருக்கு நீங்க மார்க்கத்தை சொல்ல போறீங்கன்றது உங்களுக்கு முதல்ல தெரிய வேணும். அப்ப எனவே நீங்க யார்கிட்ட போறீங்க, வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திட்ட போறீங்க. அவங்களுக்கு நாங்க தாவா செய்யக்கூடிய முறை என்பது அதையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதை முதலாவது அறிய வேண்டும். அதே போன்றுதான் நாங்க மக்களுக்கு தாவா மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது நாங்க யாருக்கு சொல்றோம், அவர்கள் யார், அவங்களோட பின்னணி என்ன. நாங்க ஏதோ நாங்க என்ன செய்யறோம், நாங்க சொன்னா நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி இல்லை. அவங்களுடைய விருப்பம். நாங்க சொல்லும் போது அதை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் விவேகமாக அவைகள் சொல்லப்பட வேண்டும். அப்ப எனவே ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா, சில நேரங்கள் என்ன செய்யறாங்க, நாங்க பாக்குறோம் மக்களுக்கு பயான் செஞ்சு மக்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படும். ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கூட என்ன செய்வாங்க, தொடர்ந்து உரை நிகழ்த்த மாட்டாங்க. ஏன், சோர்வு ஏற்பட்டு விடும் என்பதற்காக, சோர்வு ஏற்பட்டு விடும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அப்படி என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்றாங்க. அதை நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சயذكر من يخشى,
அப்ப அதாவது மை யஹ்ஷாண்டா அஞ்சுபவன், அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவன் என்ன செய்வான், விரைவில் அவன் உபதேசத்தை ஏற்பான். அப்ப இதுதான் முக்கியமான ஒரு பண்பு. இங்க என்ன உபதேசம், அதை எந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால், எந்த உள்ளத்தில் தக்வா இருக்கிறதோ, எந்த உள்ளம் அல்லாஹ்வை அஞ்சுகிறதோ, அந்த உள்ளம் மிக அவசரமாக அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும். அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தில் அந்த உள்ளம் இருக்கும். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அப்படிதான், இந்த வேதத்தில் எந்த சந்தேகம் இல்லை, இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்றான் அல்லாஹ். முத்தகீன்களுக்கு, தக்வாவுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வேன் எந்த அளவு அவனுக்குள்ள தக்வா இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு ஹிதாயத்துக்கு அவ்வளவு அவன் நெருக்கம், அவ்வளவு அவனுக்கு ஹிதாயத் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும், நேர்வழி என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். தக்வா கூட கூட கூட, இறையச்சம் அதிகரிக்க அதிகரிக்க நேர்வழி என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், நேர்வழி என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன் அப்படிதான் சொல்றான், வல்லதீன ஹததவ் ஹுதன் ஜாதஹும் தக்வாஹும். அதாவது அவங்க நேர்வழியில் அவங்க பயணிக்கும் போது அவங்களோட நேர்வழி நாங்கள் இன்னும் அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே அந்த அடிப்படையில் பாருங்க, அஞ்சக்கூடியவர்கள் அவங்க விரைவில் உபதேசத்தை ஏற்பார்கள். ஏன்? அவங்க அல்லாஹ் பயப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்க உள்ளத்தில் இருக்கிறது. அப்ப இதை நாங்க கவனிக்கணும். அப்ப சுப்ஹானல்லாஹ், நாங்க யாருக்கு சொல்றோம்? இப்ப சிலரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டாலே அவங்க அதுக்கு கட்டுப்பட்டு விடுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னாலே அதுக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டாங்க, அடுத்த வார்த்தை வெளிவராது, அதுக்கு கட்டுப்படுவார்கள். ஆனா இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி இல்லை. அவங்க அல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் அதுக்கு எந்த ஒரு பெருமதியும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அந்த அளவு அந்த உள்ளங்கள் மோசமடைந்த உள்ளங்கள். அப்ப அதற்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு முறை இருக்குது. அதற்குரிய முறையில் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். அப்ப இந்த உள்ளங்களை பொறுத்தவரையில் இவங்க யாரு? இவங்களுக்கு கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ்னு சொன்னாலே ஏற்றுக்கொள்வாங்க. அந்த உள்ளங்கள் அல்லாஹ்வை பயந்த உள்ளங்கள், அல்லாஹ்வை பயந்த உள்ளங்கள் என்பதை நாம் இங்கே அல்லாஹ் தஆலா சயதக்கரு மை யஹ்ஷா, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவன் விரைவில் என்ன செய்வான், உபதேசத்தை ஏற்பான். ஏன்னா அந்த உள்ளம் அதற்கு தயாராக இருக்கிறது, தயார் நிலையில் இருக்கிறது. அப்படி அந்த உள்ளம் அதற்கு பக்குவப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் இமாம் சொல்றாங்க, ஐ சயத்தஇது பிமா துபல்லிகுஹு யா முஹம்மத் மன் கல்புஹு யக்ஷல்லாஹ் வ யஅலமு அன்னஹு முலாகி. உறுதியாக நாம் அல்லாஹ்வை சந்திப்பதை உறுதியாக நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த உள்ளத்தை உடையவர்கள், நீங்க அவங்களுக்கு உபதேசம் செய்யும் போது அந்த உபதேசம் அவர்களுக்கு என்ன செய்யும், பயனளிக்கும் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். சயதக்கரு மை யக்ஷா. அடுத்து வருவோம், வயதஜன்னபுஹல் அஷ்கா. இதில் நாங்க நூன் சத்துல ஒன்னா செய்யணும். வயதஜன்னபுஹல் அஷ்கா. அஷ்கா, அஷ்கா, இந்த காஃப் என்ன செய்யணும், வல்லினமோ அஷ்கா, இந்த காஃப். வயதஜன்னபுஹல் அஷ்கா. இங்க விலகிக் கொள்வது யாரு? வயதஜன்னபுஹா, அதை விட்டு விலகிக் கொள்வான் யார்? அல் அஷ்கா, துர்ப்பாக்கியமுடையவன். துர்ப்பாக்கியமுடையவன் அதை விட்டு விலகிக் கொள்வான். அவன் நினைக்கிறான் என்னமோ அவன் அதை பெருமையா நினைக்கிறான். ஷைத்தான் அப்படிதான் போடுவான். ஷைத்தான் எப்படி போடுவான்? அவன் மார்க்கத்தை கேட்காம இருக்கிறதும், மார்க்க விஷயங்களை கேட்காமல் அவன் புறக்கணித்து செல்வது என்பதை அவனுக்கு ஷைத்தான் ஒரு பெருமையாகத்தான் போடுவான். அதை ஒரு கர்வமாக அதை அவன் எடுத்துக்கொள்வான். மார்க்கத்தை கேட்பவர்களை எல்லாம் அவன் ஒரு கேவலமாக இழிவாக பார்ப்பான். இவங்கெல்லாம் வேலை இல்லாத ஒரு கூட்டம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிலர் எப்படி பேசுகிறார்கள், இந்த மார்க்க விஷயங்களோடு ஈடுபாடு உள்ளவர்களை பார்த்து சொல்லும் போது ஒரு வேலை இல்லாத கூட்டம், பிழைக்க தெரியாதவர்கள், இப்படி எல்லாம் வார்த்தைகள் சொல்வார்கள், இப்படி இழிந்துரைப்பார்கள். எனவே இது ஆச்சரியம் யாரு சொல்லுவான்டா, களிமா சொன்னவன் தான் இப்படி சொல்லுவான். இங்க பாத்தீங்கன்னா யார் இங்க இதை விட்டு விலகிக் கொள்வான்? யார்? துர்ப்பாக்கியம் உடையவன், அஷ்கா. அந்த துர்ப்பாக்கியம் உடையவன் தான் இதை விட்டு விலகிக் கொள்வான். வயதஜன்னபுஹல் அஷ்கா. நாங்க இதை பார்க்கிறோமா இல்லையா? இவ்வளவு, அதாவது அவர்களுக்கு மார்க்கத்தை கேட்பதற்கு அவ்வளவு வழிகள் திறக்கப்பட்டும் அவங்க கேட்க தயாரில்லை. கேட்கிறாங்க, அதற்குரிய வழிகள் அவ்வளவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? காரணம் என்ன? அவர்களுடைய அந்த ஷகாவா, துர்ப்பாக்கியம், அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அவர்கள் சம்பாதித்த பாவங்கள் அந்த உள்ளங்களை அவ்வாறு இருளடைய செய்து விட்டன. நன்மைகளை ஏற்காத உள்ளங்களாக அந்த உள்ளங்கள் மாறிவிட்டு அல்லாஹ் அந்த நிலையில் நம்மை பாதுகாப்பானாக. வயதஜன்னபுஹல் அஷ்கா. ஆனால் துர்ப்பாக்கியமுடையவன் அதை விட்டு என்ன செய்வான்? விலகிக் கொள்வான். அவனது காதுகளுக்கு திரை, அவனது உள்ளங்களுக்கு திரை. ஏன்? அவனது பாவங்கள் அப்படி அவனை ஆக்கிவிட்டது, அவனது பாவங்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
அல்லதி யஸ்லன் நாரல் குபுரா, அல்லதி யஸ்லன் அல்லதி யஸ்லன் நாரல் குபுரா. குபுரா இந்த பாக்கு நாங்கள் கல்கலாம். குபு ரா, ரா உயர்த்தும், குபுரா. அப்ப அவன் யாரு? அவன் தான் பெரும் நெருப்பில் புகுவான். அப்ப யஸ்லாண்டா சேருவான், அன்னார் நெருப்பு, அல் குபுராண்டா பெரும் பெரும் நெருப்பில் அவன் புகுவான். ஏன்? அவனுடைய அந்த ஷகாவத், அந்த துர்ப்பாக்கிய நிலை, சத்தியத்தை அவன் என்ன செய்யவில்லை, சத்தியத்தை விட்டு அவன் விலகுகிறான். அதனால் அவன் ஒதுங்கக்கூடிய இடம், அவன் நுழையக்கூடிய இடம் எது? அந்த பெரும் நெருப்பு, பெரும் நரகம். அல்லதி யஸ்லன் நாரல் குபுரா. இந்த இடத்துல இமாம் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது தொடர்ந்து அதற்கு அடுத்த வசனத்தையும் சேர்த்து தான் சொல்றாங்க. ثُمَّ لَا يَمُوتُ فِيهَا وَلَا يَحْيَا. ثُمَّ பிறகு, லா யமூத்து ஃபீஹா அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், வலா யஹ்யா வாழவும் மாட்டான். அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். இது அந்த நரகம் அவ்வளவு பயங்கரமானது. இந்த நரகம் அவ்வளவு பயங்கரமானது. இந்த உலகத்தில் எங்களுக்கு என்ன, ஒரு சாதாரண ஒரு வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. நரகத்துடைய வேதனை எவ்வளவு பயங்கரமானது. அப்ப அதில் என்ன, மரணம் கிடையாது. வயதீஹில் மௌத்து மின் குல்லி மகான், எல்லா இடத்திலிருந்தும் அவனுக்கு மௌத்து வரும். ஆனா மரணிக்க முடியாது. அவன் மரணிக்க மாட்டானே. மரணத்துக்கே மரணம், அப்படித்தானே? மரணத்துக்கே அங்க முடிவு கட்டப்பட்டு விடும் அங்க. அதனால் அவனுக்கு எல்லா நாலாபுறங்கள் அவனுக்கு மௌத்து வந்தாலும் அவன் மரணிக்க மாட்டான். அங்கு அவனுக்கு என்ன வாழ்வும் இல்லை, அங்கு அவனுக்கு சாவும் இல்லை. அவன் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். அவ்வளவு என்ன, அவ்வளவு பயங்கரமானதான் நரகம். அவ்வளவு பயங்கரமானதான் நரகம் என்பதை எண்ணிப்பார். இன்றைக்கு நான் உலகத்துல பார்க்கிறோம், சாதாரண ஒரு துன்பம் வரும் போது என்ன செய்யறான், எனக்கு ஒரு அழிவையும் மரணத்தையும் பிரார்த்திக்கிறார்கள். அப்படி பிரார்த்திக்க கூடாது. ஆனால் நரகத்தை எடுத்தீங்களா, அதனுடைய தண்டனை என்பது அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமானது. இங்க அல்லாஹு தஆலா சொல்றான், லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. இந்த இடத்துல நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது இமாம் அவங்க சொல்றாங்க, ஐ லா யமூது ஃபயஸ்தரீஹு, அதாவது அவனுக்கு மரணம் கிடையாது. மரணிச்சா அவனுக்கு அதுல இருந்து நிம்மதி, ஆனா மரணிக்க மாட்டான். அப்படி கிடையாது. அதே போன்று அவன் அங்கு வாழவும் மாட்டான், அங்கு வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பான். அவ்வளவு கடுமையான வேதனைகளோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க, அஹ்மதுல இடம்பெறக்கூடிய செய்தியை கொண்டு வராங்க. என்ன ஹதீஸ்? அம்மா அஹ்லுன் நார், அந்த நரகத்தை பொறுத்தவரையில் அந்த நரகவாதிகள், அல்லதீனஹும் அஹ்லுஹா, அந்த நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள், லா யமூதுன வலா யஹ்யூன், அவங்க மரணிக்கவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். எனவே என்ற நிலை, அந்த நிலை அங்கு இருக்கிறது என்பதை நாம் இங்கு இந்த செய்தி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, அதுல அந்த நரகவாதிகள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலம் ஒரு அணுவளவாவது ஈமான் உள்ளவர்கள் நரகத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் அந்த செய்தியில தொடர்ந்து இடம்பெறுவதை பார்க்கிறோம். நரகத்தை பொறுத்தவரையில அதனுடைய பயங்கரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில், அதாவது நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு உச்சகட்ட இன்பத்தை அனுபவித்தவன், அவனது வாழ்க்கையில் அவனுக்கு துன்பமே இல்லை என்கின்ற அளவுக்கு இன்பத்தை அனுபவித்த ஒருவன், அவ்வளவு இன்பங்களோடு வாழ்ந்த ஒருவன், சுகபோகத்தோடு வாழ்ந்த ஒருவனை அவனை கொண்டு போய் என்ன செய்ய, நரகத்தில் அவனை அப்படி ஒரு நரகத்துல உள்ள அனுப்பி அவன் எடுக்கிறது. அவ்வளவுதான். நரகத்துல அவனை உள்ள போட்டு அப்படி முங்கச் செய்து எடுக்கிறது, அப்படி எடுக்கிறது. அதுக்கு பிறகு அவனிடம் கேட்கப்படும், என்ன, நீ உலகத்தில் ஏதாவது இன்பங்களை அனுபவித்தாயா, உலகத்தில் ஏதாவது சுகபோகங்கள் அனுபவித்தாயா? என்ன சொல்வான், நான் உலகத்தில் எந்த ஒரு சுகபோகத்தையும் அனுபவிக்கவில்லை என்பான். அந்த அளவுக்கு அதை மறந்துடும். அவ்வளவு பயங்கரமானது நரகம், அவ்வளவு பயங்கரமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த வசனம் சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அப்ப இதுல நாங்க என்ன செய்வோம், இந்த இடத்தில் இன்றைக்கு நாங்க பாடத்தை நிறுத்துவோம். சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல நாங்க இதுல உள்ள விளக்கங்களை பார்ப்போம். அதே போல நாங்க இதுல முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த அத்தியாயம் சூரத்துல் அலா என்ற அத்தியாயத்தை பொறுத்தவரையில் நீங்க என்ன கவனிக்கணும் என்றால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஜும்மாவுடைய தொழுகையில் இது ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஒவ்வொரு வாரமும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஜும்மாவுடைய தொழுகையில முதல் ரக்காத்தில் சூரத்துல் அலாவை ஓதுவார்கள். அந்த அளவுக்கு இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகள் முக்கியமானவைகள். அந்த அளவுக்கு இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகள் என்ன,
முக்கியமானவைகள் என்பதை நாம் என்ன செய்யலாம், இங்கே புரிந்து கொள்ளலாம். எனவே பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஜும்மாவுடைய தொழுகையில் ஒவ்வொரு வாரம் இதை ஓதுறாங்கண்டா, அப்ப இந்த அத்தியாயம் அவ்வளவு முக்கியமான செய்திகள் இது உள்ளடக்கி இருக்கிறது. அதே போன்று பெருநாளுடைய தினத்தில் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. பெருநாளுடைய தொழுகையில முதல் ரக்காத்துல ஓதுவாங்க. அதே போன்று நாங்க பார்க்கிறோம் வித்ருடைய தொழுகையில ரசூலுல்லாஹ் அந்த 3 ரக்காத்தாக தொழும்போது அதனுடைய முதல் ரக்காத்தில் ரசூலுல்லாஹ் இந்த சூரத்துல் ஆலா என்ற அத்தியாயத்தை ஓதுவார்கள். இப்படி இந்த அத்தியாயம் இப்படி ஓதப்படக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. அப்ப இது உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகள் அவ்வளவு முக்கியமானவைகள் என்பதைத்தான் நாம் அதிலிருந்து விளங்குகிறோம், அதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகள் நாம் உரிய முறையிலே விளங்கி அந்த அந்த செய்திகள் நமது வாழ்வுக்கு நாம் எவற்றை ஏற்று செயல்படுத்தின அவற்றை ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்களாக, அதில் எதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ளணும் அவற்றிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.